ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குரூப் 2ஓட நோட்டிஃபிகேஷன் ப்ரிலிமினரிக்கு நேற்று வெளியாயிருக்கு. ஸோ ஏறக்குறைய இன்னும் ஒரு 75 to 80 நாட்கள் அந்த எக்ஸாம்ஸ்க்கு இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எனக்கு முக்கியமானது, இந்த தேர்வை நான் எப்படியாவது பாஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? உங்களுக்காகவே நம்ம வராண்டா ரேஸில் ஃபாஸ்ட் ட்ராக் அப்படின்னு ஒரு பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது என்ன சார் ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச்சு? ஒன்று. ரெண்டாவது, இந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளே என்னால் படித்து இந்த ப்ரிலிமினரியை என்னால் கிளியர் பண்ணிட முடியுமா? ரெண்டாவது டவுட்டு. ஸோ இந்த பேட்சில் அப்படி என்ன டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பண்ண போகிறீங்க, இதை நான் இந்த பேட்சை நான் எப்படி நம்புறது அப்படின்னு நிறையா கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கும். அதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இது. ஸோ பேர் வந்து ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச்சு அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். ஸோ ஏறக்குறைய 17 ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகி நவம்பர் 1 வரைக்கும் இந்த பேட்ச் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இந்த பேட்சில் முக்கியமாக நான் கவர் பண்ணக்கூடியது அப்படிங்கிறது லாங்குவேஜை கவர் பண்ணுறோம், மேக்ஸை கவர் பண்ணுறோம், ஸோ யூனிட் 6 கவர் பண்ணுறோம். அது இல்லாமல் இந்தியன் பாலிட்டியை கவர் பண்ணியிருப்போம். ஸோ அதை தாண்டி எக்கனாமிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கவர் பண்ணுறோம். ஏறக்குறைய ஒரு 180 கேள்விகள் நாங்கள் முதல் கட்டமாக கவர் பண்ண போகிறோம். 180 கொஸ்டின்ஸு. இதை தாண்டி ஐஎன்எம்மோ ஸோ தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியும் கவர் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி ஏறக்குறைய 190 கேள்விகள் ஃபஸ்ட்டு செட்டாக நாங்கள் கவர் பண்ண போகிறோம். சயின்ஸு ஜாகிரஃபி 1 டே ரிவிஷன் மட்டும் வச்சுருக்கோம். ஏறக்குறைய 10 கேள்வியில் ஒரு 3 கேள்விகள் போடுற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கோம் கிட்டத்தட்ட. ஸோ அப்போ மேஜராக நாங்கள் கவர் பண்ணக்கூடியது லாங்குவேஜ், மேக்ஸு, யூனிட் 6, இந்தியன் பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், ஐஎன்எம் அண்டு தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி. இதான் நாங்கள் மேஜராக கவர் பண்ணுறோம். இதை தாண்டி லாங்குவேஜ் ஜாகிரஃபி ஒரு நாள் ரிவிஷனும் ஒரு 2 கொஸ்டின் போடுற மாதிரி, சயின்ஸில் ஒரு நாள் ரிவிஷனும் ஒரு 2 கொஸ்டின் போடுற மாதிரி. அப்போ 10ல் 4 கேள்விகள் நம்மளால் அந்த இடத்துல அட்டன் பண்ணிட முடியும். ஏன்னா குரூப் 2 பொறுத்த வரைக்கும் டிகிரி லெவலில் உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கனால நீங்கள் நிறையா கேள்விகள் போட முடியாமல் போகும். சில கேள்விகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து 75க்கு ஒரு 60 கேள்விகள், ஒரு 55+ நீங்கள் போட்டிங்கனாவே போதும். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட்டு. அப்போ லாங்குவேஜில் ஒரு 80ம், ஜிஎஸ் மேக்ஸில் சேர்த்து ஒரு 80 கேள்விகள் நம்ம முதல் டார்கெட்டாக நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இதுக்கான சாத்தியக்கூறுகள் என்ன, எப்படி இது நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஸோ தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸோ இந்த கோர்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, இந்த கோர்ஸ் வந்து நமக்கு 17th ஆகஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 77 நாள் தொடர்ச்சியாக இந்த கோர்ஸ் இருக்க போது 66 ஒர்க்கிங் டேஸு, கவர்மெண்ட் ஹாலிடேஸு, சண்டேஸ் வந்து ஆஃப், சண்டே இல்லாமல் கிட்டத்தட்ட 66 நாள் நமக்கான கிளாஸஸ் போக போகுது. அதில் 152 செஷன்ஸ் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போக போகிறோம். மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது 8 மார்க் டெஸ்ட்டு, ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட்டுங்கிறது ஒரு 10 ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் கொடுக்க போகிறோம். இதில் 2 பேட்ச் மட்டும் தான் நாங்கள் எடுத்து போக போகிறோம். 17 ஆகஸ்ட் ஒன்று, ஏறக்குறைய 24 ஆகஸ்ட் ஒன்று, 2 பேட்ச் மட்டும்தான். ஏன்னா அந்த பேட்சுக்கு தான் எங்களால் சிலபஸை கவர் பண்ணிவிட்டு, ஸோ அந்த பேட்ச் வரைக்கும் மட்டும்தான் சிலபஸை கவர் பண்ண முடியும். ஆல்ரெடி எங்கள்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி எல்லாருக்கும் சொல்லிக்கிறோம், நாங்கள் இந்த பேட்ச் வரைக்கும் தான் சிலபஸை கவர் பண்ண முடியும். இதுக்கப்புறம் போடக்கூடிய அட்மிஷனுக்கு குரூப் 2க்கு முன்னாடி எங்களால் சிலபஸை கவர் பண்ண முடியும்னு அசூரன்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சொல்லித்தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ 17 ஆகஸ்ட் ஆரம்பிக்கிறவங்களுக்கு 13 அக்டோபர் சிலபஸை முடிச்சிடும். 24 ஆகஸ்ட் ஆரம்பிக்கிறவங்களுக்கு 17 அக்டோபர் சிலபஸ் முடிச்சிடும். ஸோ ஓவராலாக ரிவிஷன் எண்டுங்கிறது 25 அக்டோபரில் கோர்ஸு, ரிவிஷன் டாப்பிக்கு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். சரி, ஸோ இந்த டாபிக் எப்படி போக போகுது அப்படின்னா, ஸோ என்ன மாதிரி கிளாஸஸ் வந்து உங்களுக்கு எடுக்க போகிறோம், சரி, ஸோ என்ன மாதிரி கிளாஸஸ் வந்து கொண்டு போக போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களோட வகுப்புங்கிறது காலையில் 8:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. பாருங்கள், ஃபஸ்ட்டு காலைல 8:30க்கு உங்களோட கிளாஸஸ் வந்து ஆரம்பிக்க போகுது. ஸோ முதல் செஷன் 8:30லேருந்து 10 மணி வரைக்கும், 2வது கிளாஸு 10:10லேருந்து 11:40 வரைக்கும், 3வது கிளாஸு 11:50லேருந்து கிட்டத்தட்ட 1:10 வரைக்கும் உங்களுக்கு போக போகிறோம். அப்போ காலை 8:30 மணிக்கு ஆரம்பித்து 1:10 வரைக்கும் உங்களுக்கு கிளாஸஸ் மட்டும் போக போகுது. அப்போ ஒரு நாளைக்கு 3 செஷன் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ மதியான செஷனில் நாங்கள் எப்பயுமே காம்ப்ரமைஸ் பண்ணுறது கிடையாது, சர்க்கிள் தான் எடுத்து போகிறோம். இந்த சர்க்கிள் 1ங்கிறது 2 to 3 காலையில் 8 to 10 என்ன படிச்சிங்களோ ஸோ அந்த டாப்பிக்கோட சர்க்கிள் உங்களுக்கு எடுத்துகிட்டு போய் ஆன்லைனில் டெஸ்ட் வைப்பாங்க. அந்த ஒரு பர்டிகுலர் டாபிக் மட்டும் திரும்ப 3:15 to 4:45 2வது கிளாஸில் என்ன போச்சோ அதை படிக்க வைப்பாங்க. திரும்ப 4:30 to 5:30 3வது கிளாஸில் என்ன இருக்கோ அதை படிக்க வைப்பாங்க. அப்போ நாங்கள் வெறும் கிளாஸஸ் மட்டும் நடத்தலை, காலையில் கிளாஸ் நடத்துனதை மதியானம் ஒரு மென்டார் செஷனில் ஒரு ரிவிஷனாக படிக்க வச்சு ஆன்லைனில் டெஸ்ட்டு உங்களுக்கு போட வைப்போம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில். ஸோ ஆன்லைனில் டெஸ்ட்டு கொடுத்துருப்போம். நீங்கள் ஸ்டார்டிங்கில் எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எந்த அளவுக்கு வீக்காக இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறது. ஸோ இதை தாண்டி இப்படி தான் உங்களோட ஷெட்யூல் வந்து போகுது.
உங்களுக்கு கிளாஸ் ஷெட்யூல் அப்படிங்கிறது இப்படித்தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு கிளாஸ் ஷெட்யூல் பாருங்க 17th ஆகஸ்ட். ஸோ காலையில் என்னென்ன கிளாஸ் அப்படிங்கிறது போட்டிருப்போம். டே 1 என்ன எடுக்க போகிறோம், டே 2 என்ன எடுக்க போகிறோம். ஸோ 24 ஆகஸ்ட் மண்டே வந்து உங்களுக்கு லாங்குவேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு நாளைக்கு 3 செஷன் இருக்க போது மேக்ஸு மிக்ஸ் ஆகி லாங்குவேஜ் 3 நாள், மேக்ஸ் 3 நாள், அப்படி தான் உங்களுக்கு ஷெட்யூல், அப்படி தான் உங்களுக்கு ஷெட்யூலே பிளான் பண்ணியிருக்கோம். இதை தாண்டி மார்க் டெஸ்ட் 1 இருக்குது. அப்போ திங்கட்கிழமை ஆஃப்டர்நூனில் இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன டாப்பிக்கை நீங்கள் படிச்சிங்களோ அதோட மார்க் டெஸ்ட்டு ஆஃப்லைனில் 200 கேள்விகளாக நடக்க போகுது. அப்போ இங்கே என்ன வந்திருக்கும், லாங்குவேஜ் வந்திருக்கும், சேம் டைம் மேக்ஸ் வந்திருக்கும். அதை தாண்டி உங்களுக்கு என்ன கொடுத்துருப்போம், கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அந்த ஒரு மாதம் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வந்திருக்கும். தென் மேலே ஏதாவது ஜிஎஸ் முடிச்சிருக்கீங்கன்னா அந்த ஜிஎஸோட டெஸ்ட் எழுத போகிறீங்க. அப்போ ஒவ்வொரு திங்கட்கிழமை மதியானமும் அதுக்கு முன்னாடி என்ன நடத்தியிருக்கோமோ அதோட டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஆஃப்லைனில் கொண்டு போக போகிறோம். ஸோ அதை தாண்டி ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 12 செப்டம்பரோட உங்களுக்கு லாங்குவேஜை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். லாங்குவேஜ் மேக்ஸு 12 செப்டம்பரோட லாங்குவேஜ் மேக்ஸை முடிச்சிருப்போம். இப்போ 15 செப்டம்பர்லேருந்து மத்தியானம் லாங்குவேஜ் ரிவிஷன், மேக்ஸ் ரிவிஷன் டெஸ்ட் போய்கிட்டே இருக்கும். லாங்குவேஜ் மேக்ஸ் ஒரு 30 டெஸ்ட் இருக்குது லாங்குவேஜில். அது ப்ளஸ் 25 மேக்ஸ் மெட்டீரியலை கொடுத்து சால்வ் பண்ண வச்சு அந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு டெஸ்ட் கொடுக்க போகிறோம். அப்போ லாங்குவேஜ் மேக்ஸ்னு கிட்டத்தட்ட நீங்கள் 14 செப்டம்பரில் ஆரம்பித்து 25 அக்டோபர் வரைக்கும் ஒரு 40 நாள் தொடர்ச்சியாக லாங்குவேஜ் மேக்ஸ் வீட்டில் போய் நம்ம என்ன படிக்க போகிறோம், இந்த ஜிஎஸோட டாப்பிக்கை வீட்டில் போய் நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம். ஜிஎஸ் டாப்பிக்கை ஸோ வீட்டில் ரிவிஷன் பண்ணும்போது டெஸ்ட்டு வீட்டில் ஆன்லைன் டெஸ்ட்டு போடணும். இந்த டாபிக் டெஸ்ட்டு போட்டால் தான் உங்களுக்கு கிளாஸ்க்குள்ளே நாங்கள் விட போகிறோம். அடுத்து லாங்குவேஜ் மேக்ஸ் முடிஞ்சோம் நாங்கள் கவர் பண்ணக்கூடியது யூனிட் 6 வந்து நாங்கள் கவர் பண்ணுறோம். லாங்குவேஜ் மேக்ஸ் முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் இந்தியன் பாலிட்டி கவர் பண்ணியிருப்போம். ஸோ அதை தாண்டி அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் எக்கனாமிக்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஃபார் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ், நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, பிளானிங் கமிஷன், நித்தி ஆயோக், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி, ஃபினான்ஸ் கமிஷன், அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரியல் க்ரோத், இந்த மாதிரி என்னது உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் கவர் பண்ணி அட்மினிஸ்ட்ரேஷன் கவர் பண்ணியிருப்போம். அப் டு 7 அக்டோபரோட 180 கேள்விகள் முடிச்சிருவோம். அப்போ இதுக்கப்புறம் பாருங்கள் திரும்ப மார்க் டெஸ்ட் 6 தடவை ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க. தமிழ் 40 நாள் தொடர்ச்சியாக தமிழ் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இப்படி தான் உங்களோட ஷெட்யூல் வந்து நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ ஒரு ஃபாஸ்டாக் பேட்ச்சு ஜாயின் பண்ணுறவங்க நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். கடைசியாக 10 மார்க் டெஸ்ட் கொடுக்க போகிறோம். என்னென்ன மார்க் டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கோம். 28 அக்டோபரோட முடிச்சிடறோம். 29, 30, 31 3 நாள் நீங்கள் ஃபைனல் ரிவிஷன் முடிச்சுட்டு 1ஆம் தேதி நவம்பர் 1 போய் என்ன எழுதலாம், நீங்கள் தாராளமாக குரூப் 2 டெஸ்ட் எழுதலாம். 150க்கு மேலே இந்த கிட்டத்தட்ட ஒரு 80 நாள் இந்த ஹார்ட் ப்ராக்டிஸை நீங்கள் பண்ணிங்கன்னா முடியும். இது ஆல்ரெடி ரேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நான் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணலாமா, நீங்கள் தாராளமாக இந்த கிளாஸ் வந்து உட்காருங்க. நான் ரேஸாக இருக்கேன் சார், புதுசாக அட்மிஷன் பண்ணுமா, இந்த பேட்ச்க்கான அட்மிஷன் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த பேட்ச் ஜாயின் பண்ணுறவங்க சம் ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரான்ச்சோ இல்லை ஆன்லைன்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நான் அடுத்த 70 நாள் நான் தொடர்ச்சியாக இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ண ரெடி சார். காலையில் 8:30 மணிக்கு வந்துடுவேன், 6 மணி வரைக்கும் இன்ஸ்டியூட்டில் இருக்கேன், நீங்கள் சொல்கிற எல்லா வேலையும் செய்கிறேன், நான் படிக்கிறேன், டெஸ்ட்டு போடுறேன் அப்படின்னா இந்த ப்ரிலிமினரி அது 500 வேக்கன்சி, 800 வேக்கன்சி, 1000 வேக்கன்சி, மெயின்ஸுக்கு ஒரு 8000 பேர் அல்லது 9000 பேர் எடுக்க போகிறாங்க. அதுக்குள்ளே உங்களை கட்டாயம் நாங்கள் கொண்டு வந்துட போகிறோம். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நான் இந்த பேட்ச்க்கு வரலாமா ரேஸ் ஸ்டூடெண்ட்ஸ், தாராளமாக வாங்க. நான் மறுபடியும் ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணேன் சார், 8:30 மணிக்கு நான் வர ரெடி, தாராளமாக வாங்க. நீங்கள் ஆன்லைனோ ஆஃப்லைனோ யாராக இருந்தாலும் சரி. சரியா? ஸோ இதுக்கான அட்மிஷன் 17 ஃபஸ்ட்டு பேட்ச்சு ரெடி ஆகிடுங்க. ஸோ இந்த குரூப் 2ல் எப்படியாவது ஒரு வேலை அல்லது வரக்கூடிய குரூப் 4லையாவது இதை முடிச்சிட்டேன் அப்படின்னா அடுத்து ரிவிஷன் 2 மாதம் ரிவிஷன் ஸோ அடிச்சு நம்ம போய்கிட்டே இருக்கலாம். கிளியரா? ஸோ சிலபஸை தெரிஞ்சு படிங்க, எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு தெரிஞ்சு படிங்க. ஸோ எந்த சப்ஜெக்ட் எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பாலிட்டியை கரண்ட் அஃபேர்ஸோடு சேர்த்து படிங்க, எக்கனாமிக்ஸை கரண்ட் அஃபேர்ஸோடு சேர்த்து படிங்க. ஸ்டாட்டிக் மட்டும் புக்கில் இருக்கிற டேட்டா மட்டும் திரும்ப படிக்காதீங்க. கரண்ட் அஃபேர்ஸை ரிலேட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது டிகிரி லெவல் ஜிஎஸ். ஸோ கேள்விகளும் டிகிரி லெவலில் தான் வரப்போகுது. கரண்ட் ஒரு ஸ்கீம் எடுத்திங்கன்னா அந்த ஸ்கீம் யார் கொடுக்குறா, எங்கே கொடுக்குறாங்க, எந்த மினிஸ்ட்ரி, ஸ்டேட் கவர்மெண்ட் எவ்வளோ ஷேரு, சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோ ஷேரு, எவ்வளோ மினிமம் வேல்யூ இருக்கணும், என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஸ்டேட் என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணிச்சு, இந்த மாதிரி எல்லா கேள்விகளும் ஒரு ஸ்கீமுக்குள்ளே கேட்டே ஆகணும். எல்லா கொஸ்டினும் ஒரு டாபிக் படிக்கணும் அப்படின்னா இது ரிலேட் பண்ணி எப்படி படிக்க போகிறோம், ஏன் இந்த டேட் வந்துச்சு, இந்த டேட் இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ஏன்னு கேட்டால் தான் இந்த டிகிரி லெவலில் ஈஸியாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும்.
சரியா? இதில் செலக்டடாக நீங்கள் ஒரு 50-60 ஜிஎஸ் டாபிக் எடுத்துக்கிட்டால் கூட நீங்கள் 40 to 45 கொஸ்டின் செலக்டடாகவே போட முடியும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றோம். அல்லது நீங்கள் வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணாலும் ஓகே. ஆல்ரெடி ஃப்ரீ மார்க் டெஸ்ட் சீரிஸு உங்களுக்கு எல்லா நாளும் கொண்டு போயிட்டுருக்கோம். இந்த வாரம் மட்டும் சண்டே உங்களுக்கு நடக்கும். ஏன்னா இண்டிபெண்டன்ஸ் டேனால. சரியா? ஸோ ஆல் த பெஸ்ட். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.